Friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது prawn தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். நான்வெஜ்ஜுக்காகவே இந்த சட்டி வாங்கினாங்க. சூப்பராக இருக்கும், இதில் டேஸ்ட்டு செம்மையாக வரும். இப்போ எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். ப்ரான் என்ன பண்ணோன்னா, இந்த கடியில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் இருக்கும். இதையும் க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை பிச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் வந்துடும். இதையும் எடுத்துடணும். இதுதாங்க மெயினானது. இதை எடுத்துட்டிங்கனாவே எந்த கவுச்சி ஸ்மெல்லு எதுவும் இருக்காது, நர இந்த மாதிரிலாம் இருக்காது. இதுதான் எல்லோரும் நான் செஞ்சால் கேட்பாங்க, எவ்வளோ எந்த ஸ்மெல்லு வரல ஆனால் டேஸ்ட்டாக இருக்கேன்ட்டு. இதுதாங்க மெயினான டிப்ஸு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு தாளிக்கிறது பார்த்திங்கன்னா சோம்பு மட்டும் தான் போடுறேன். சோம்பு வந்து செம்ம ஃப்ளேவருங்க இந்த ப்ரானுக்கு. சோம்பு, வரமிளகா 2 கிள்ளி போட்டேன், கருவேப்பிலை, இந்த ப்ரானுக்கு ஒரு தனி ஸ்மெல் கொடுக்குறது இந்த சோம்பும் கருவேப்பிலையும் தாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. தட்டி வச்சா அது ஒரு டேஸ்ட்டு. இதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்து தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 தக்காளி. அதுக்கப்புறம் இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி அதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், பெப்பர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் போடலாம், லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு ஃபினிஷிங்கில் நம்ம கொஞ்சம் போடுவோம். நல்லா வதக்க வேண்டியதான். ப்ரானுக்கு மட்டும் எப்படி தெரியுமாங்க, இந்த மசாலாலாம் நல்லா செஞ்சு ஒரு 90% எல்லா வேலையும் முடிஞ்சு லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் தான் வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஓவர் குக் ஆனால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி எல்லா வேலையும் முடிஞ்சு லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஒரு சொம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து சுண்டட்டுங்க. சுண்டினதுக்கப்புறம் மசாலா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ப்ரானை போட்டுடலாம். நம்ம அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும். பார்த்திங்களா, நான் ஓப்பன்லேயே தாங்க வேக விட்டேன் மசாலா. நல்லா பாருங்கள், சுண்டி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெயெல்லாம் மிதக்குது, பார்த்திங்களா, தெரியுதா? தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரானை போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். அந்த ப்ரான்லேருந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விடும். அது வத்துற அளவும் இருந்துட்டு பெப்பர் போட்டு இறக்க வேண்டியதான். பாருங்கள், இப்போ தான் நான் ப்ரான் போட போகிறேன்.
இந்த கிரேவி வந்து நல்லா 90% நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் ப்ரானை போட்டு நல்லா மூடி வெந்தோடனே பெப்பர் போடணும். பார்த்திங்களா ப்ரான் போட்டோன்னு பார்த்திங்களா எவ்வளோ தொக்கு மாதிரி இருந்தது. ப்ரான்லேருந்து உள்ள தண்ணி விட்டு எப்படி வந்துருக்கு பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபுல்லாக அந்த தொக்கு மாதிரி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரானே போடணும். இப்போ நம்ம வந்து பிளேட் வச்சு மூடிடலாம். எங்ககிட்டயே சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குங்க. ப்ரான் ஓவர் குக்கு ஆகலை, அப்படியே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி. இங்கே பாருங்க, கட் பண்ணோன்னே எப்படி கட் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தொக்குங்கிறனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை வேணால் இன்னும் நல்லா வறுத்து விட்டுட்டு நல்லா 2 டீஸ்பூன் நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போவே தொக்கு மாதிரி இருக்கனால இப்போவே பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுட்டு பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். சூப்பரான ப்ரான் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.